இந்த சமூக வலைத்தளங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினை பாதித்து விடக்கூடாது. சமூக வலைத்தளங்கள் மாத்திரமல்ல, குறிப்பாக இந்த ஸ்மார்ட் போன்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினை பாதித்து விடக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய சில உரிமைகள் இருக்கின்றன. நேரத்திற்கு தொழுவது, குர்ஆனை ஓதுவது, இபாதத்துகளிலே ஈடுபடுவது. இந்த நேரத்தை இந்த ஸ்மார்ட் போன்களும் சமூக வலைத்தளங்களும் எடுத்து கொள்ளாத விடத்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா. முற்றுமுழுதாக இபாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அட்வைஸ். சமூக வலைத்தளங்களை பாவிக்கக்கூடிய, அதிலே மூழ்கி இருக்கக்கூடிய, போனிலே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து கூறவில்லை, இபாதத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொன்னார்கள், வ இன்னலி ஜிஸ்மிக அலைக ஹக்கா. உனது உடம்புக்கு நீ கொடுக்க வேண்டிய சில உரிமைகளும் இருக்கின்றது, அதை நீ கொடுத்து விடு. ரெஸ்ட் எடுப்பது. நாங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலமாக எந்த அளவுக்கு எங்களுடைய கண்கள் பாதிக்கப்படுகின்றன. தேவையில்லாத எக்ட்ராக்டான இந்த காட்சிகளை, கவலை தரக்கூடிய காட்சிகளை, டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை நாங்கள் எங்கேயோ அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே, சம்பந்தமில்லாத இடங்களிலே ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக எங்களுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு டயர்டாகின்றன. அடுத்த பிரச்சனை, வீட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். கணவன் வேலையிலே மூழ்கிவிட்டு வீட்டுக்கு வந்தால் ரெஸ்டான நேரம், ஃப்ரீயான நேரம். தற்பொழுது ஃப்ரீயான நேரம் என்றால் எங்களுடைய சிந்தனையில் இருப்பது ஃப்ரீயாக சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய நேரம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது. உன்னுடைய குடும்பத்திற்கு நீ கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கின்றது, எங்கே சென்று விட்டது? அப்பொழுதுதான் மனைவி கணவனுக்கு இடையிலே பிரச்சனைகள் வருகின்றது. தன்னுடைய பிள்ளை படிக்கின்றானா இல்லையா, அவனை வளர்க்கக்கூடிய நேரத்திலே நான் வழிகாட்ட வேண்டிய வழிகாட்டல்களை வணங்குகின்றேனா இல்லையா, அனைத்தும் இந்த சமூக வலைத்தளங்களிலும் போனிலும் அடிபட்டு செல்லக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, எங்களுடைய அன்றாட நாட்களுடைய நேரங்களை பாதிக்கக்கூடியதாக இந்த போன்களோ சமூக வலைத்தளங்களோ இருக்கக்கூடாது என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சில நாடுகளிலே இன்று கணவன் மனைவிக்கிடையிலே ஏற்படக்கூடிய பிரிவு, தலாக்குகளுக்கு கூட இந்த சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு காரணமாக இருப்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. எகிப்திலே மாத்திரம் சென்ற 5 வருடங்களிலே சுமார் 40,000 தலாக்குகளுக்கு இந்த ஸ்மார்ட் போன்களும் சமூக வலைத்தளங்களும் காரணமாக இருக்கின்றன என்ற புள்ளி விவரத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்று பெண்கள் குறிப்பாக தங்களுடைய வீட்டிலே அன்றாட வேலைகளை உரிய நேரத்திற்கு செய்யாமல் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பின்னடைவுகளுக்கு காரணமும் கூட இந்த சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் அனைத்து ரீதியிலும் சிலர் வாட்ஸ்அப்பிலே சலாம் சொல்வார்கள், பேஸ்புக்கிலே சலாம் சொல்வார்கள், ஆனால் நேரடியாக சந்தித்தால் சலாம் சொல்ல மாட்டார்கள். சிலர் உறவுகளை பேணுவார்கள், நல்ல விடயம். ஆனால் லைவாக பேணப்படக்கூடிய உறவு கட்டாயம் இந்த சமூக வலைத்தளங்களினால் விடுபட்டு செல்லக்கூடாது. நீங்கள் வீடுகளுக்கு சென்று உங்களுடைய உறவுகளை நீங்கள் சந்தித்து உறவாடி நீங்கள் பேணக்கூடிய இந்த உறவுகள், அதே போன்று அவர்களுடைய கவலைகளிலே, இன்ப துன்பங்களிலே நீங்கள் கலந்து கொள்வது இந்த வாட்ஸ்அப்பிலே ஒரு வார்த்தையை போட்டுவிட்டு மாத்திரம் அடங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சாதாரணமாக இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்க கூடாது. அன்றாடம் அல்லாஹ் தஆலா பேண வேண்டிய இந்த உறவுகளை பேணுவதற்கு அல்லாஹ் தஆலா கூறிய வழிகாட்டல்களை ஓரம் தள்ளக்கூடிய ஒரு வழிகாட்டலாகவும் சாதனமாகவும் ஒரு நாளும் சமூக வலைத்தளங்கள் இருந்துவிடக் கூடாது. கடைசியாக 3 வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, இந்த தலைப்பை சுருக்கி கூற கூடிய படிப்பினைகளாக நான் இங்கே பதிவிடுகின்றேன். சூரத்துல்